தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் எங்களுக்கு பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லுவாங்க. நன்றி, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். கல்விக்காக தர வேண்டிய அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிதியை உடனடியாக விடுவிக்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டு வளர்ச்சி அதிலேயும் அடங்கி இருக்கின்றது. கேட்ட நிவாரணத் தொகையெல்லாம் உடனடியாக விடுவித்து தர சொல்லுங்கள். அதேபோல் நாங்கள் கேட்டிருக்கின்ற மெட்ரோ ரயிலுக்கு உண்டான பணத்தையும் உடனடியாக விடுவித்து தர சொல்லுங்கள். தமிழகத்தில் உரிமையை பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எங்கள் முதல்வர் கோரிய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தர சொல்லுங்கள். மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி தான் அதிகமாக பணம் கொடுத்துருக்கோம். 3 மடங்கு அதிகமாக. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கோரப்பட்ட நிதிகள் எல்லாம் நிலுவையில் தான் இருக்கின்றன. கொடுக்கப்பட்ட நிதியினுடைய அளவீடு நாம் ஜிஎஸ்டியால் தமிழகத்திலிருந்து மத்திய சர்க்காருக்கு தருகின்ற பணத்தை கணக்கிடும்போது நமக்கு வந்திருக்கின்ற வரவு என்பது மிக குறைவு. பிரதமர் மோடி என்று கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அழைப்புதலில் உங்களுடைய பேரும் இடம்பெற்றிருக்கு. நாளிதழில் அந்த அழைப்புதல் வரலையே. இன்னைக்கு இல்லை, அது 2 நாளைக்கு முன்னே வந்தது. முந்தா நாள் வந்தது. நாளிதழில் உங்களுடைய பேர் எங்கள் அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் என்ற உத்தரவின் பேரில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய சிடி சிவசேகரன் போன்றவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதேபோல் நேற்றைக்கு தூத்துக்குடியிலே நடைபெற்ற அந்த விழாவிலே நம்முடைய அந்த மாவட்டத்துடைய 2 அமைச்சர்கள் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், சகோதரி கீதா ஜீவன் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே அது ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு பொருள் அல்ல. இல்லை, அழைப்பிதழ் என்பது புரோட்டோகால் பிரகாரம் நம்முடைய தமிழக அரசு முடிவு செய்வது. எனக்கும் செல்கிறீர்களா என்று கேட்டார்கள். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னேன். ஆனால் பெருவாரியாக அரசின் சார்பிலே பிரதமரை வரவேற்பதற்கு பிரதமருக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கொண்ட அரசு இந்த அரசு என்பதற்காகத்தான் அமைச்சர்கள் பெரும்பாலானோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஒருவேளை பிரதமரை புறக்கணிக்கிறான் மனநிலை இருக்குதா? என்ன புறக்கணிக்கிறோம்? நேற்றைக்கு தூத்துக்குடி நிகழ்ச்சியிலேயே 2 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். நம்முடைய நிதி அமைச்சர் சிறப்பாக போய் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர், நிதி அமைச்சர் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். எப்படி புறக்கணிப்பதாக ஆகும்? இது பிரதமர் கூட வருகையின் குறித்து உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது கூட மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பிரதமருடைய வருகையை குறித்து தலைமைச் செயலாளரோடு கலந்து ஆலோசித்திருக்கின்றார். இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றார். அவர் நாட்டினுடைய பிரதமர் என்ற வகையிலே பிரதமருக்கு உண்டான அந்த மதிப்பும் மரியாதையும் என்றைக்கும் வந்தாரை வரவேற்கும் இந்த தமிழ்நாடு, விருந்தோம்பலுக்கு சிறந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் அப்படிப்பட்ட பாகுபாடு காட்ட மாட்டார். இதற்கு முன்பு கோபேக் மோடிலாம் நம்ம ட்ரெண்ட் பண்ணோம். வந்தாரே நிச்சயம் அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டால் நிச்சயம் அதையும் ட்ரெண்ட் பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு மனுலாம் கொடுத்துருக்காரு. வேறு வழியில் அவருக்கு மனு கொடுத்தணும் தான் வேலை. தீர்வு ஒன்றும் இருக்காது. அதால் மனு என்ன கொடுத்தாருன்னு யாருக்கு தெரியும்? எப்பொழுதும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கட்சி நலன் சார்ந்தோ தன்னலம் சார்ந்தோ எப்பொழுதுமே மனு அளித்ததில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய மையப்பொருளை, தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை, தமிழகத்தினுடைய தேவைகளை மையப்படுத்தி தான் மனு அளிப்பார்.